வீட்டில் இருந்து நம்ம சமைக்கிறதுக்கும் இப்போ இங்கே வந்து என்ன இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த இடம்? மிளகு இடிக்கும். கருவேப்பிலை போட போகிறோம், தாளிக்கிறோம். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம், போட போகிறோம். தக்காளி பழத்துக்கு நீங்கள் தவிர்த்து வச்சுருக்கோம். பாருங்க பிரியாணி எப்படி வந்திருக்குண்டு. அதான் வந்திருக்கணும். எப்படி பிரியாணி? முதல் வரக்குள்ளதால போகல, நாங்கள் சுற்றி போனோம். மலையோரம் புகழடாமணி மலைப்பாம்புகளோ மற்றதுண்டோ. வணக்கம், நான் இல்லைங்க. நாங்கள் எங்கே வந்துருக்கோம் சொன்னால் எங்கட சேனைக்குள்ள வந்துருக்கோனே. என்னடா சித்திரை புத்தாண்டு எல்லாம் முடிஞ்சு எங்கன்னா போகணுமோ வெளியிலன்னு சொல்லி நாங்கள் ஜோதிச்சோடனே எங்களுக்கு என்ன வீட்டிலே இருந்து சமைச்சு டெய்லியாக போர் அடிச்சு போச்சுறேன். வீட்டில் சமைக்கிறாங்க. அப்போ வெளியில் எங்கே நான் போய் சமைக்கணும்னு ஜோதிச்சினாங்க. அப்போ தூர இடம் போகாமல் பக்கத்தில் எங்களுக்கு பொருத்தமான இடம் அப்படின்னா எங்கட சேனை தான். சேனை செய்கிற இடம். நாங்கள் இப்போ சேனை மட்டும் தான் இங்கே வாரினாங்க. வீடியோவில் பார்த்து இதுக்கு முதல்ல அந்த கச்சான் அந்த வீடியோ போட்டுனாங்க. இங்கே இப்போ இங்கே தான் நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம் மாட்டேங்க நம்ம? பிரியாணி. என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி செய்ய போறோம் நாங்க. மட்டன் பிரியாணி செய்ய போறோம். வெளியில இருந்து சமைச்சு சாப்பிடக்குள்ள ஒரு வித்தியாசமான ஃபீலிங், ஒரு சந்தோஷம் மாதிரி, மனதுக்கு மகிழ்ச்சியா கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம். அதான் வீட்டுல நம்ம சமைச்சு சாப்பிடறதுக்கும் வெளியில சாப்பிடறதுக்கும் நல்ல சந்தோஷம். வெளியில இருந்து இந்த காத்தோட்டத்துல அப்படியே சாப்பிடக்குள்ள கொஞ்சம் மனதுக்கு இதமா இருக்குமே. இந்த காத்தடிக்குள்ள உறவுகளோட இருந்து நோண்டு நம்ம ஒரு சுண்டலாண்டாலும் சமைச்சு சாப்பிடக்குள்ள நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்குமே. அதே மாதிரி எங்களை போல வெளியில போகணும்னு விருப்பப்படுற மாதிரி தான் இந்த வந்திருக்கிறவங்களும். நாங்க அங்க கூப்பிட்டாலும் வருவாங்க, அவங்களுக்கு விருப்பம் தான். அப்படியா நாங்கள தான் நம்ம கூப்பிடணும். எங்களுக்கு அப்படியே ஆளை வேணும். திருவாரூர் மடத்துக்கு கீழே நாங்க இருந்து இன்றைக்கு சமைச்சு சாப்பிட போறோம். சரி வாங்க வீடியோ கூட போவோம். அப்ப எங்க இன்றைய சமையல் அப்படிங்கிற பாப்போனே. ஒருமிக்க போயிட்டு கழுவி கத்தி ஒன்று முட்டை. என்ன பிரியாணிண்டா கொஞ்சம் தள்ளி தானிக்காவனே. செய்து கொடுக்குறான். அந்த மாதிரி தான் உடுப்பு எல்லாம் வச்சுக்காவும். ஆனா இந்த உடுப்புல ஒரு பற்றுதல் அதுதான் லேசியா மாமி வீட்டுல ஓடலாம். அப்படி என்னண்டா வேர்த்து வந்துக்காவும். என்னம்மா வீட்டுல இருந்து நம்ம சமைக்கிறதுக்கும் இப்ப இங்க வந்து என்ன இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த இடம்? வீட்டுல சமைச்சு இரண்டு வீட்டுக்காரன் சாப்பிடுவோம். சந்தோஷம். காத்து நல்ல குளிர் காத்து சமைச்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கு. காத்துக்கு நித்திரையும் பெருது சாப்பிட்டு கூடிய அதான் என்னடா மட்டன் சிக்கன் சமைக்காட்டி நம்ம சும்மா சுண்டல சுண்டி சாப்பிட்டாலும் மட்டத்தை அதான் நமக்கு ஒரு சுகம் தானே. நம்ம கச்சா நிறைய கூனி சுண்டலும் சோறும் அதுக்கு பிறகுதான் இதுதான் நல்லா தயந்து. திருவாரூர் மரம் அழகான மரம். நம்ம பெஸ்டாப்ப வெங்காயம் வதக்குவோம். வதக்கி போட்டு மட்டனை போட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசி அரிசி போடுறோம். அரிசி வச்சு போட்டு அப்படியே தம் மதிச்சு வேணும். அப்படி என்ன இது
ஒரே சமைக்கிற சாப்பாடு தான் வித்தியாசம். ஆனா அப்பமா கொண்ட இந்த பிரியாணிக்கு அவக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவனையா சாப்பாடு இல்லை. நான் இருப்பேன் உங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க நான் பார்த்துட்டு. அவ என்னண்டா ஒரு இறைச்சி வகை சாப்பிடுறது, மீன் வகையை கொடுத்து பாருங்க எல்லாம் சாப்பிடுவோம். இது தூக்கி எங்கால கழுவுறாங்க. எனக்கு கட்டிங் போட்டு வெட்டி பழக்கம் இல்லை. கையால உள்ள உண்டா நிறைய. நான் மட்டும் பாரு கொஞ்சம் மட்டும் நான் மட்டும் தான். நல்லா ஹாத் அடிக்கிறேன் அப்பமா. அக்கம்மா கொஞ்சம் வரல இந்த இடத்துக்கு. சரி சரி. காத்து நல்லா இருக்கு. வீட்டை காத்து விட ஓ இப்ப புள்ளி ஒரு அணுக்கன் மாதிரி உழுதுதானே இதுல இப்ப. பச்சடிக்கு போடுறது தைப்பச்சடி போடுறது போடுறது கணக்க தேவையில்லை பாருங்க. மிளகு இடிக்கும் பவுடர் ஆகி அதுல இருந்து மிளகு எல்லாம் இடிக்கும். சின்ன ஜீரகத்தை போட்டு இடிக்கும் அதோட மிளகோட. மிளகு சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு இடிச்சு வச்சிருக்கேன். அள்ளி வைக்கும், அள்ளி எடுக்கும் போது இடிச்ச தூளை அள்ளி எடுத்து வைக்கும். இடிக்கிறதா பால்சம் மாதிரி. இந்த பால்சத்துக்கு தான் இடிக்கிறேன். போடுங்க போடுங்க. நல்லா அடிபட்டுது உனக்கு. அப்ப இன்னைக்கு அப்பமா ஒரு வேலையை கொடுக்கல. ஏண்டா அப்பமா சாப்பிடல. அவ சாப்பிடுறல தானே அதான் சாப்பிடாம இல்ல கொஞ்சம் கொஞ்சம் போச்சு தானே. அதான் எனக்கு வெட்டக்கிட்ட தர மாட்டாங்க, வெட்ட தர மாட்டாங்க, செய்ய தர மாட்டாங்க. நாம வாட்டர் குண்டி தீக்கலாம் பவுடர் ஆக்கி பழக்கம் இல்ல. சேப்பு தெரியாதான் பார்த்திருக்காரு. நான் பழகுறேன். மெல்லிசானே பழகத்தானே வேணும். ஒரு எத்தான உடையில கல்யாணம் கோலம் எல்லாம் இல்ல தானே கல்யாணம். வெளிநாடுகள்ல இப்படி வெட்டை இல்லாம கல்யாணம் நடத்தினா தெரியுமா? இப்படி வெட்டே இல்ல, பொது வழியில வந்துதான் கொட்டில அடிச்சு ஆகளை கூப்பிட்டு தமிழ் நடத்தினா. நம்ம கோலும் யார் படைஞ்சிரு. நம்ம நாகரிகம் கூட கூட நாகரிகம்ன்ற தாண்டி வெளிநாட்டுல செய்யறவைய அவிய பணக்காரர்கள் இருப்பாங்க. அவிய பெரிய ஏக்கர் கணக்குல பழவிரிக்கும் செய்வாங்க. இங்க ஹோல்ல இருக்கிறாக்களுக்கு பழவிரிக்காது.
அதாவது வீடு வீடு கொஞ்சம் சின்ன வீடு சின்னதா இருக்கும். நம்மள காசை கொடுத்து செஞ்சுட்டு போயிடுவோம். வீட்டுல வேலை நடத்துறோம்டா ஓ நமக்கு இப்ப கோடு கொடுக்குற காசு மிச்சம் மிச்சம் அதை அடுத்த தாண்டி என்னன்னா ஆக்களும் பெரிய சொல்ல மாட்டோம் சொல்ல ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஆக்களுக்கு சொல்லி நம்ம நடத்தும் இப்ப கோட்ல எல்லாம் இப்படி 1000 பேர் சொல்றோம் நம்ம சொல்றேன் எவ்வளவு சோத்த வேஸ்ட் ஆக்குறாங்க வந்து ஓ சாப்பிடுறாங்க ஓ அள்ளி கொண்டு அரையா கொட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போறாங்க வீட்டுல அப்படி வேஸ்ட் அப்படி இல்ல ஆகுது ஓ அதை தாண்டி ஒரு சில குறைகள் அப்படி செய்யல இப்படி செய்யலன்றாங்க இவ்வளவு இது வருது கோடு அதைத்தான் நானும் சொல்றேன். இதோ அப்படி செய்யல இப்படி செய்யல இல்ல அந்த காசை வேற பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம். சரியாதான். அப்படி அப்படி ஆடம்பரமா தேவையில்லை தேவையில்லை அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்றாங்கல்லோ, அந்த சொல்றாக்களே நம்ம சொந்தக்காராக்கள் தான். புறத்தியாக்கள் வந்து ஒரு நாள் நீங்க அப்படி செய்யலாம்னு சொல்லிக்க மாட்டாங்க. மாமி வீடியோ வாக்குறவங்க நம்ம சொந்தம் இல்லை, ஆனா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்காங்க. அப்ப பாருங்களே, அப்ப இப்படி வெளியில இருந்து நம்மள சொந்தமா நினைக்காங்க. இப்படிதான் எல்லாரும் பாராக்கள் எல்லாரையும் நம்ம செய்யலாம். எல்லாம் சரி, இது சொந்தமோ வந்தமோ அது சொந்தமோ சொந்தம் இல்லாத அது வேற விஷயம் இல்ல நம்ம நல்லா சொல்லணும் நினைக்க கூடாது ஒரு கெட்ட விஷயம் சொல்லணும் நம்மள விட்டு தப்பா சொல்லணும் தப்பா அப்ப நம்ம அதுல இருந்து முன்னேறி முன்னேறி போகணும் அதான் நம்மளோட அதைத்தான் நான் சொல்றேன். எல்லாரும் நம்மள வாழ்த்துல நினைக்க மாட்டாங்க கஷ்டப்படாது அதைத்தான் நான் சொல்றேன். வீட்டுல எஞ்சிருந்தாரு வாழ்த்த போறாங்கன்றது நிச்சயம் இல்லை. அதான் நான் சொல்றேன் அது நமக்கு யாரு நம்மள தூத்துறாங்களோ நம்ம போற்றப்படுவோம் அதான் படு போடும் அது அதுக்கு வை. சம்பல் 5000 சரி. குப்பையில் அம்பளி நல்லா பத்து எடுப்பேன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். சட்டி வைத்தாங்க வெங்காயம் மேற்க போகிறோம். நாங்கள் என்னோட மகன் தேவையான போட்டு கருவேப்பிலை போட போகிறோம் தாளிக்கிறதுக்கு. எல்லாம் கழுவி தயாராக வச்சுருக்கிறாங்க. வெங்காயம் இடிச்சு எல்லாம் வச்சு சீரகம் ஏலக்காய் ரம்பையில் விட போகிறேன் கரைக்கு வச்சு கவட்டி வச்சுக்கோம். முறையா நாங்கள் இது பச்சை வச்சு கவட்டி வச்சுருக்கோம். ரெண்டையும் போட்டு வதக்க போகிறோம். நாங்கள் போட்டு வதக்க எனக்கு அது இப்படி தான் சமைப்போம். போட்டு பார்த்து கறிக்கு வச்சு கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும். அதான் போட்டு இஞ்சி பூண்டு இடித்து வச்சிருக்கோம். போட போகிறோம். போட்டு செரிஞ்சீதம் சின்ன சீதம் இடித்து வச்சிருக்கோம். எல்லாத்தையும் போட்டு வதக்கம். ஏலக்காய் அடிச்சு வச்சிருக்கோம். தக்காளி பழத்தை சின்ன துண்டை ஒட்டி வச்சிருக்கோம். அப்புறம் போட்டு
அரிசி கழுவுவோம். நாங்கள் கொஞ்சம் நெய் விட போகிறோம் அதுக்குள்ள நெய்யை விட்டு என்ன நல்ல மனம் கூட ஆயிருக்கும் பஸ் நெய் விட்டு அதான் எத்தனை விட்டு போட்டு என்ன தக்காளி சோஸ் கூட அப்புறம் விடுங்க. சொல்லுங்க. இது ஆட்டிறைச்சி வாங்கி நாங்கள் மட்டன் கறிகளி எல்லாம் மஞ்சள் போட்டு புளி போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் மெதுமையாகும் சாப்பிட்றதுக்கு. இதாட்டி கம்பு மாதிரி இருக்கும். போடு. பேச போட்டா இது கொதிச்சுது. நாங்கள் நேர்ச்சியாக குட்டி எதிராகி நேற்றுக்கிட்டா அவிஞ்சிடும். புதினா கூட போகிறோம்னாங்க கொஞ்சம் சுவையை ஊட்டியெல்லாம் போட்டால் தான் சுவையாக அரிக்கும். உப்பு கொஞ்சம் போட்டு மூடி விட போகிறோம். தூள் உப்பு தான் போட்டு மூடி விட்டா அவிஞ்சது அப்புறம் ஒரு கிளறு விட்டா இதுக்குள்ள வந்து கரட், வெங்காயம், புதினா, கியூக்கும்பர், உப்பு, தேசிப்புளி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். தயிரும் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். தயிர் பச்சடி தேசிப்புளி விட்டுது. ஓ தராங்க பாம். அரிசி அவிஞ்சிட்டா இல்லை ஓகே ஆகிட்டா பிரியாணி பாம். பாருங்க பிரியாணி எப்படி வந்திருக்கேன். பதவா வந்திருக்கேன் மாமி. இப்போ சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் போடுங்க போடுங்க உள்ளே போடுங்க சாப்பாட்டை.
நமக்கு கணக்காக சின்ன பிள்ளை மட்டன் பிரியாணி நாங்கள் மட்டன் பிரியாணி இப்படி சமைச்சு சாப்பிடல நாங்கள் இன்றைக்கு தான் சமைச்சு சாப்பிடுவோம். சரி மக்கிய பிரியாணி சாப்பிட்ருக்கோம், இந்த பிரியாணி சாப்பிடுறோம். ரெண்டு சாப்பிட்டு பார்க்க வந்தாங்க. எப்படி இருக்கு நல்லா ருசியாக இருக்கு. இந்த ஒரு ஆள் சாப்பிட்றோம் நூடுல்ஸ் நேச்சளவில் இல்லை, நாங்கள் நேச்சளவு நல்லா இருக்கு, வெறியாண்டு அதனால நல்லா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. நான் தான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கேன். எல்லாம் சாப்பிட முடியாதான் நான் சாப்பிடுவேன். இன்னும் தெரியுமா அப்பமா நேரத்தில் சாப்பிட்டாவு. அப்பமா மட்டன் சாப்பிடல என்ன அப்பமா? போத்தல கூட அவள் இந்த மரம் தான் எங்களுக்கு நிழல் மாதிரி. பார்த்தீங்களா இந்த மரத்தை எப்படி இருக்குண்டு? ஒரே ஒரு மரம் தான் ஃபுல்லாக வெயில் சுற்றி பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆடு சாப்பிடுது, ஆட்டுறது சாப்பிடுது. ஓ ஆட்டுறது சாப்பிடல இல்ல சாப்பிடு பழகிட்ட ஆடு. இப்ப இன்றைக்கு தான் சாப்பிடுது. நமக்கு வச்சல்லடா சாப்பாடு. நான் சாப்பிட போது வச்சு போட்டு தான் சாப்பிட்டு. என்னமா எப்படி பிரியாணி? கொஞ்சம் நேரம் போயிட்டு ஆனால் பிரியாணி நல்லா வந்துருக்கு. பாருங்க மட்டன் நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த சிவராத்திரி வந்தா தாயக்கட்டை விளையாடுற கூட்டம் கூட்டமாக விளையாடுவோம். நிறையா சாப்பிட்டுகளுக்கு விளையாடுவோம். 32 மட்டும் விளையாடுறோம். இப்போதைய பொண்டுகள் விளையாட வராங்க. எங்களோட உடனாடு வெட்டி தந்த கட்டை அதுதான் வெட்டி தந்த. நான் வெள்ளை கட்டை வச்சுருந்தா கருங்காலி கட்டையில் வெட்டிட்டேன். தாயக்கட்டை கோடு கீறுறோம் பாருங்க. எல்லாரும் உங்களோட பக்கத்துக்கு அப்படி தான் இருக்கிறா? 4 பேரும் என்ன ஆமா மறந்துட்டாவா? எத்தனை பெட்டி மொத்தம் எத்தனை வெட்டியது? 8 கூட இருக்குமா இந்த அப்ப மாடு? 1 2 3 4 3. இந்த விளையாடுற ரூல்ஸையும் இந்த விளையாடுற எப்படி என்று சொல்லுங்க தெளிவா. தாயக்கட்டை கோடு கீறி 4 பேர் 4 இருந்து அங்கால 2 இஞ்சால 2 இருந்து தாயக்கட்டையை உருட்டுறேன். போட்டிக்கு தான் உருட்டுறது. நாங்கள் சூது மாதிரி 4 பேரும் விளையாடி திரிக்கக்குள்ள அதை 1 2 3 2 உருட்ட வருவோம். வந்தோடனே அதை அந்த எண்ணி வச்சு அப்படியே வளைச்சி வந்து 4 பேர் பக்கமும் வளைச்சி வரும். குத்திப்படாம வந்து தான் வந்த பிறகு பழம் இது பழம் ஏறும். வந்து இதுல வந்து ஏறணும். பழம் வந்தா ஒரு பழம் இப்படியே வந்து போட்டு இப்படியே வந்து இப்படியே சுத்தி வெட்டாம வரணும். வெட்டினாங்கடா பழம் இல்லை, அது இதுக்குள்ள போடுறேன். அப்புறம் திரும்ப நாங்க அதை துவஞ்சி அதுக்கு சாயம் பண்ணி சொல்லி போட்ட உடனே சாயத்துக்கு தான் துவைக்கிறேன். துவஞ்சி வந்து மறுகா திருப்பி தான் வரணும். 4 சுத்தி அண்ணன் வரேன்டா போய் பிரட்டுறாங்க. பிரட்டுற அப்படியேண்டா குத்துறதுக்கு இப்ப குத்தி போட்ட உடனே என்ன 1 உளுந்தா 2 எண்ணுவாங்க, 2 உளுந்தா 3 எண்ணுவாங்க. போட்டிகளோட விளையாடி ஆறு முந்திர பழம் 4 பழத்து வந்த உடனே அந்த ஆள் கழியும் பழகுறா. மற்ற முந்தி பழக்கம் என்ன முந்தி நான் குத்து கொடாமலுக்கு இப்படியே வந்து அந்த கூட எல்லாம் கழிச்சு வந்து இதெல்லாம் வந்து இப்படியே ஏறுனா பழம். பிள்ளையா விளையாடுறா அப்படி என்ன பிள்ளை விடுவாங்க? பிள்ளையே விடுறது இல்லை, குத்துறேன்டா அவட கம்பு நடந்து எந்த கம்பு இல்லை.
அப்ப அவட கம்பு போகாது குத்தி போட்டு அவன் நடத்துவாங்க அவன் நடத்துவாங்க அதான் குத்தம் தாயம் என்ன பண்றீங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல தாயம் தாயம் என்ன விளையாடலையா அதுவும் இன்னும் இல்ல தாயம் எத்தனை விழுந்தீங்க ஓ எப்படி வரணும் வரண்டா காட்டுங்க நீ எப்படி எப்படி இப்படி வரணும் தானே இந்த வாந்தி பாருங்க இப்படி தான் தாயம் சரி பாருங்க தாயம் தாயம் வர இல்லை இன்னும் தாயம் வந்துருக்குது தாயம் தாயத்துக்கு செண்டு தாயம் செண்டு தாயத்துக்கு 5 செண்டு தாயம் 5க்கு 2 என்ன மாறு வந்துருக்காங்க இன்னும் வெள்ளை 1 2 3 4 அதை கொண்டு போய் நீ எனக்கு தெரியும் பாரு நாலு இது பழம் நல்லா விளையாட நீங்க நாங்க முதல் துவஞ்சாக்கள் தான் திரும்ப குத்தணும் அதுல இருந்து இவங்க பிஞ்சு தான் துவஞ்சாங்க அதுல இருந்து நாங்க செஞ்சது குத்தவிட இல்ல நாங்க முதல் துவஞ்சா நானும் ஆகும் இவங்க பிஞ்சு தான் துவஞ்சு அப்ப நாங்க குத்தணும் நாங்க வர நான் விட்டு கொடுத்துட்டேன் விட்டு கொடுத்து போட்டும் பழக்கம்பு அநியானமாகிறேன் போட்டும் குத்தல்ல எங்களுக்கு தான் உங்களுக்கு பழக்கம் இருந்த விளையாட்டு அந்நேரம் சிவ குழந்தை குஞ்சாது விளையாடுறேன் அதே விளையாடுறேன் என்ன கூப்பிடுறேன் நான் சொல்றேன் எனக்கு தெரியா இது காட்டி தரேன் இது வந்து அதையேதான் சொல்லி தந்து நான் விளையாட பழகுனேன் அதுக்கு பிறகு விளையாடுறான் எங்க ஒரு நாள் விளையாடு நான் கண்டிருக்கேன் இந்த சோக்கலம் தம் மாதிரி தான் எங்க வீட்டு பக்கத்துல அவங்க விளையாட நான் கண்டிருக்கேன் வந்து சமைச்சு சாப்பிட்டு விளையாடி சந்தோஷமாக நாங்க எங்கட வீட்டுக்கு போறோம் ஒரு வாடி ஒன்று இருக்குன்னா இது மாமியாக்கள் வாடிதான் முதல் வரக்குள்ளதால போயில நாங்க சுத்தி போனேன் வேலி இப்ப பலி எடுத்துக்காங்க இங்க வந்தது இங்க வந்து எவ்வளவு உத்தரவு போகுது 100 ரூபாய் இல்லை இங்க வந்தா வெளியில 150 ரூபா போகும் ஈரக்கட்டு கீழே ஒரு கட்டு வெளியில 150 ரூபா போகுது இங்க வந்தா 100 ரூபாய் கிடைக்கலாம் நீங்க வீடியோ பாக்குறவங்க நீங்க நம்ம ஊர்ல இருக்கு நீங்க வந்தீங்கன்னா இங்க இந்த காலைக்குள்ளே 100 ரூபாய் தருவாங்க 82ஆம் ஆண்டு வச்சு சனம் பிள்ளையலாம் சும்மா மேல வால் லாபம் கூடி பயிர் என்ன பயிர் பொண்ணுங்கண்ணியா ஏன் பொண்ணுங்கண்ணி வெள்ளாய் மேல லாபம் கூட
வெள்ளாமை இது விடலாம் வந்து வெட்ட உண்டாக்குறாங்க. அப்படி என்ன வெட்ட விட உண்டாகிறேன் சொல்லி மற்ற வெள்ளாமை கீரையெல்லாம் உடனே தெரியவில்லை, ஓ வெட்டியாக்கி போடுறாங்க. ஓ இவர் அப்படி இல்லை, போட்டவனே மற்ற பேர் 6 வெட்டு வெட்டலாம். ஓ. அது பிறகு மரம், அது பிறகு கொத்தி மரம் போடுறாங்க. அதெல்லாம் லாபம் கூட சொல்றீங்க. லாபம் இது உடன்பட்டு இல்லை, வட்டி போட்டு மரம் அதிகம் மரம் 20 நாள் போகும். 20 போனா எத்தனை அதுக்கு மாத காலம் மட்டும் மட்டும் ஃபுல்லா அது நாம அது வளர்ந்தா வெட்டுவான் விடுறான், வளர்ந்தா வட்டி வரான். எத்தனை மாதம் மட்டும் வெட்டி இருக்கு? அது மாதம் இல்லை, பொண்ணு சவுத்தா விடுறான், சவுத்தா விடுறான். அப்படிதான் மறுபடியும் வெட்டி கூட இல்லைண்டா இல்லை. அவங்கள புல்லு பிடுங்கும், புல்லும் பிடுங்கும். மேலே இல்லை ஆடி மேலே பாட்டும் படிக்கணுமா? என்ன பாட்டு படிக்க? காட்டில் முன்னே போகாதடாமனே கரடி புலி சிங்கமற்றதுண்டோ, மலையோரம் போகாதடாமனே மலப்பாம்புகள் ஒன்று மற்றதுண்டோ, புத்தோரம் போகாதடாமனே புத்தரி நாகங்கள் மற்றதுண்டோ, வயிற்றுக்குள் பதுங்கி வனத்துக்கு படி போவோம் அம்மாதாயே. எங்கட மாமியாக்கள் வாடி அத்தான் எனக்கு தெரியா. இந்த முறை இப்ப முதல் வந்தீங்க மாமியண்டா அப்பாட கூட பிறந்த அக்கா, அவங்கட வாடிதான் இது. நல்லா இருக்கு, பொன்னாங்கண்ணி எல்லாம் போட்டுருக்கு பாருங்க, டைமையும் பாருங்க, காத்தையும் பாருங்க. ஓ வேணே கிடக்கல அவ்வளவு நேரம் போனாலும் இஞ்சி மரங்களை பாருங்க, தென்னை மரத்தை வடிவா வச்சுக்காங்க ஓரமா. ஒரு நாளைக்கு இஞ்சி வந்து சமைச்சா, ஒரு நாளைக்கு வந்து சமைச்சு சாப்பிடுதான். கீரைலாம் போட்டுருக்காங்க அப்படியா? கீரை பாறை மாதிரி கொஞ்சம் தூக்குங்க தாங்க உண்டு. கீரையை பாருங்க என்ன வடி வாய்க்கணும், கீரை இன்னும் வளரணும். பாருங்க கீரை அவ்வளோ அழகா இருக்குது. கீரை வடி வாய்க்கினே அவர் அதுக்குள்ள அதை எப்படி தருவாங்க அண்ணாஜி பாசத்தை பாத்தியல என்ன கண்ணு இளநி வெட்டுப்படுது. ஜுபராய்